ஓகே. முதல்ல வந்துட்டு வெல்கம் பண்ணிக்கொள்றேன். நீங்க வந்துட்டு இப்ப இன்னைக்கு பார்க்க போற இந்த வீடியோ வந்துட்டு ஸ்ப்ரவுட் கிக் அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்ட். அதாவது நீங்க இப்ப இந்த வீடியோ எல்லாமே நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒவ்வொரு வீடியோ பார்க்க போறீங்க. இது உங்களோட முதலாவது வீடியோ அப்படின்னு சொல்லி நினைச்சு கொள்ளுங்க. அதாவது பிகோ ஒர்க்கர்ஸ் அல்லது ஸ்ப்ரவுட் கிக். ஸோ நான் சொல்ற ரெண்டு நேமும் வந்துட்டு ஒன்று தான். அதாவது நீங்க டாஸ்கை கம்ப்ளீட் பண்றது மூலமா சின்ன சின்ன டாஸ்க்குங்க வரும். அதை கம்ப்ளீட் பண்றது மூலமா நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சைட் தான் இந்த இருக்கக்கூடிய ஸ்ப்ரவுட் கிக் அல்லது பிகோ ஒர்க்கர்ஸ். ஸோ இது ரெண்டுமே ஒரே கான்செப்டுக்குள்ள வரும். ஆனா இதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டை பொறுத்த மாட்டுக்கு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா sproutgeeks.com அப்படின்னு சொல்லி நீங்க விசிட் பண்ணிக்குவீங்க. அதே மாதிரி இந்த வெப்சைட்டை பொறுத்த மாட்டுக்கு ஸ்ப்ரவுட் கிக்ஸ் அப்படின்னு சொல்லி இதுல லோகோவும் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிகோ ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி இதுல நேம் கொடுத்திருந்தாங்க. அதாவது நீங்க இப்ப இதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸை பார்க்க கூட உங்களுக்கு வழங்கும். அந்த வீடியோஸ் எல்லாத்துலயுமே பிகோ ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற வேர்ட் தான் யூஸ் பண்ணிருப்பேன். ஆனா இப்ப நம்ம பார்த்தோம்னா அதோட நேம் வந்துட்டு ரீசெண்ட் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு உங்களோட அப்டேட் ஆகினது பிறகு, அதாவது இப்ப இந்த பிகோ ஒர்க்கர்ஸ்ல வந்துட்டு அப்டேட்டை கொண்டு வந்திருந்தாங்க. ஸ்ப்ரவுட் கிக் அப்படிங்கிற நேமை சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்ப அந்த அப்டேட்டுக்கு பிறகு வந்த வீடியோ தான் இது. அதை நான் முதலாவது வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்ப கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்ப நீங்க இப்ப படிக்க போற சப்ஜெக்ட் வந்துட்டு பிகோ ஒர்க்கர்ஸ் அல்லது ஸ்ப்ரவுட் கிக். ஸோ ரெண்டுமே ஒன்று தான், ஒரே பாடம் தான். ஆனா இப்ப வந்துட்டு முதல்ல அதை பிகோ ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்துட்டு ஸ்ப்ரவுட் கிக்ஸ் சொல்லுவோம். ஏன்னா அவங்களோட நேமை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி வெப்சைட்டுக்கான டொமைனையும் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்ப நீங்க இனிமேல் வந்துட்டு நீங்க வந்துட்டு டைப் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போல sproutgeeks.com அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொள்ளையிலும். அதே மாதிரி இந்த எல்லா வீடியோஸையும் பார்த்து முடிச்சது பிறகு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. என்னோட ரெஃபரல் லிங்க் அந்த சைன் அப் அப்படிங்கிற பட்டன் ஒன்று இருக்கும் உங்களுக்கு வெப்சைட்ல. நீங்க முன்னுக்கு போயிட்டு பார்க்கும்போது அல்லது நீங்க டெலிகிராம்ல போயிட்டு கேளுங்க, அது சென்ட் பண்ணுவாங்க. பிகோ ஒர்க்கர்ஸ் அந்த அப்ளியேட் நீங்க சென்ட் பண்ணுங்கன்னு சொன்னா. ஸோ அப்போ அந்த லிங்க் மூலமா நீங்க போயிட்டு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண பாருங்க. கட்டாயம் இந்த ஸ்ப்ரவுட் கிக் அதே மாதிரி பிகோ ஒர்க்கர்ஸ்ல எல்லா வீடியோஸையும் ஒவ்வொன்றா வந்துட்டு பார்த்தது பிறகு நீங்க போயிட்டு பிகோ ஒர்க்கர்ஸ் அதாவது ஸ்ப்ரவுட் கிக்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. இதுக்கு அடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு நீங்க ஒவ்வொரு வீடியோவா பாருங்க, எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்றது, அதே மாதிரி ஸ்ப்ரவுட் கிக்ல பிகோ ஒர்க்கர்ஸ்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன, அதே மாதிரி நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ண மல்டிபிள் டிவைஸ்ல லாகின் பண்ண இயலாது, VPN எல்லாம் யூஸ் பண்ண இயலாது, நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே அடுத்த வீடியோஸ்ல இருக்கும். அதே மாதிரிக்கு நீங்க வந்துட்டு இப்போ ஃபுல்லா எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுல எப்படி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க அந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி வேலைகளை செஞ்சு கொள்ளுங்க. கட்டாயம் ஒவ்வொரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம கரெக்டா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரிக்கு நீங்க குழம்பி கொள்ள வேணாம். ஸ்ப்ரவுட் கிக் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த இடத்துல காட்டுது. நீங்க அடுத்தடுத்த வீடியோ பார்க்கக்குள்ள இது பிகோ ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த இடத்துல நீங்க வந்துட்டு குழப்பி கொள்ள வேணாம். உங்களை நீங்களே ரெண்டுமே ஒன்று தான், நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ வந்துட்டு ரீசெண்டா வந்துட்டு ஸ்ப்ரவுட் கிக்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களோட நேமை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஓகே, தேங்க்யூ கைஸ். நீங்க வந்துட்டு ஒவ்வொரு வீடியோஸையும் பார்த்து நீங்க லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க.